Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. TVS SPV இந்த அணியோட எதிர்காலம் என்னவா தான் இருக்கும்? இன்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க, மூட் பண்ணிட்டாங்க. சபாநாயகர் அணுகி நடவடிக்கை எடுக்க கோரிட்டாங்க. ஓபிஎஸ்ஸை கட்டி விட்டாரு. அவர் வேறு வழி இல்லாமல் திமுகவுக்கு போயிட்டாரு. சசிகலாமா என்ன பண்ணாங்க? இவர் முதலமைச்சர் ஆக்கினதை தவிர்த்து அவங்க செஞ்ச பாவம் என்ன, பழி என்ன? சபாநாயகர் தான் வானலாவ அதிகாரம் படைத்தவங்க சட்டமன்றத்திற்குள்ள அப்படின்னு தான் பேசுறாங்க. இது நீதிமன்ற தீர்ப்பு கட்டுப்படுத்துமா? அது கட்டுப்படுது. ஏன்னா சபாநாயகரோட முடிவு ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு அப்பாற்பட்டது கிடையாது. தாவேக்கா தான் அதிமுக உடைக்குது. எப்படி சார் விஜய் போயிட்டு அதிமுக உடைப்பாரு? வேலுமணி மேலே வழக்கு இல்லையா? விஜயபாஸ்கர் மேலே குட்கா வழக்கு இல்லையா? வள்ளுவர் சொல்கிற தலைமை பண்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கானா? இல்லை. எல்லாரையும் புறக்கணிக்க வச்சுட்டு தான் மட்டும்தான் தலைவராக்கணும், மற்றவங்க யாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? ஆனால் அதிக அளவு இந்த தேர்தலுக்காக உழைச்சது அவர் தானே சார், பல முறை. அதுதான் சொல்றேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த உழைப்பு வெற்றியை நோக்கி பயணிக்கல. விஜய் மறுபடியும் போஸ்ட் எலெக்ஷன்ல அலையன்ஸ் வச்சு எடுத்துட்டார்ல, அந்த அரியர் எழுதி பாஸ் பண்ணாம அவர் வந்துட்டார்ல, அந்த வாய்ப்பு உங்களுக்கு இல்லையில. ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி போறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்றாச்சு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக இன்னைக்கு மீண்டும் பிளவுபட்டிருக்கு. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தலைமையில் ஒரு அணி. இந்த பக்கம் பார்த்தோம்னா அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனி அணியாக, மாவட்ட செயலாளர் உள்ளிட்டோர் என் பக்கம்தான் இருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கார். அதிமுக உள்ள என்ன நடக்கப் போகிறது அடுத்து அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் இன்றைக்கி மாவட்ட செயலாளர் கூட்டமும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டப்பட்டுச்சு. இன்னொரு புறம் சிறப்பு பொதுக்குழுவை கூட்டுங்க அப்படின்னு எஸ்பி வேலுமணி தரப்பில் கோரிக்கை விடப்படுது. இனி அதிமுகவின் எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கிறது குறித்து பேசுறதுக்காக நம்முடன் இணைந்திருக்காங்க சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு துரை அருண் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் போக போகுது அதிமுக இனிமே? அதாவது இந்த ஒரு தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா, ஒரு கட்சி ஒரு தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டா அதுக்கு அடுத்து எதை பற்றி யோசிக்கணும், எதை நோக்கி அவங்க பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. வினைக்கண் வினைக்கடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ச்செயல் அப்படின்னு சொல்லிட்டு, வினைக்கண் வினைக்கடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீரச் செயல் அப்படின்றார். என்னன்னா, ஒரு தவறு நடந்து போச்சு, ஒரு தோல்வி நடந்துருச்சு, அதுக்கப்புறம் அதில் அந்த குறையை இந்த தோல்விக்கு என்ன காரணம், எப்படி நம்ம தோற்றோம், அதுக்கப்புறம் எப்படி இந்த தோல்வியிலேருந்து மீண்டு வருவது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் சரியாக இருக்கும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க மேலே குறை சொல்லி, அடுத்தவங்களை மற்றவர்களுக்கு கூட இருக்க பொறுப்பாளர்கள்ட்ட கூடி பேசி எந்த குறையை எப்படி நிவர்த்தி செய்கிறது, மாற்றிக்கிறது, தவறுகளை திருத்தி கொண்டு மறுபடியும் எப்படி மீண்டு வருவது, அமைப்பை கட்சியை எப்படி மீட்டுருவாக்கம் செய்வது சரி, அதுதான் சரி. மீட்டுருவாக்கம் செய்யாமல் இருந்தால் அந்த கட்சி தன்னால் வீழ்ந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தலைமை வீழ்ந்துடும், தலைமை செல்லா நிலைக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். இதைத்தான் இந்த நேரத்தில் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. சட்டப்பூர்வமாக அரசியல் சட்ட 161 கிளாஸ் பி என்ன சொல்லுதுன்னா, இவங்களுக்கு ஒரு கட்சியோட தலைமை கொறடா, அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அவரோட வார்த்தைக்கு மாறா இவங்க வாக்களிச்சிருந்தாலோ அதுக்கு மாறாக ஓட்டளிச்சிருந்தாலோ செயல்பட்டாலோ அவங்க மீது கட்சி தாவல் நடவடிக்கையின் கீழ் நடவடிக்கை எடுக்கலாம், கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது என்ன, 1985க்கு முன்னாடி இது மாதிரியான எந்த சிக்கலும் கிடையாது. கட்சி அந்த விருப்பத்துக்கு மாறாக இவங்க ஓட்டு போட்டாங்கன்னா, கொறடாவோட உத்தரவுக்கு மாறாக ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க மீது எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் 1985ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டம் 52வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, இது மாதிரி இந்த கிரவுண்ட்ஸுக்கு கீழே டிஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, கட்சி தாவல் சட்டம். இந்த டிஃபெக்ஷன் அதில் போயிட்டு அந்த கட்சி தாவல் மூலமாக இவங்க வேற ஒரு கட்சிக்கு வாக்களித்தாங்கன்னா, கொறடாவோட உத்தரவுக்கு மாறாக வேற ஒரு கட்சிக்கு சாதகமாக வாக்களித்தாங்கன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க வேலுமணி தரப்பு என்ன சொல்கிறாங்க, லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி என்ன டிசிஷன் எடுக்குதோ அதுதான் முக்கியம், அதுதான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. சுபாஷ் தேசாய் வெர்சஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரான்ற வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டியை விட பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தான் முக்கியத்துவம் அதிகம். பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக தான் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி வருதே தவிர லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டிக்காக பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது அப்படின்றாங்க. அரசியல் கட்சி எதுக்கு இருக்குன்னு கேட்டால், அரசியல் கட்சிக்காக தான் அவங்க தான் கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க தான் கட்சிக்காக தேர்தல் பணி செய்கிறாங்க, அவங்க தான் இந்த தேர்தல் நேரத்தில் கடுமையாக உழைச்சி வெற்றியை தேடி தராங்க. அப்படி இருக்கும்போது யார் அவங்கள கொறடாவை நியமிக்கிறது யாருன்னா கட்சியோட தலைவர் தான், கட்சியோட தலைமை தான் கொறடாவை நியமிக்க முடியும் அப்படின்னு இந்த வழக்கில் தெளிவாக சொல்லிட்டாங்க. கட்சியோட தலைமை தான் கொறடாவை நியமிக்கிற போது கொறடா உத்தரவுக்கு மாறாக இவங்க வாக்களிப்பது என்பது அவங்களுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுச்சுவேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட போயிடுச்சு.
சபாநாயகர்கிட்ட இருக்கிற போது அவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுப்பதற்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் அரசியல் சட்ட நெறிமுறைகளும் இந்த ஒழுக்க விதிமுறைகளும் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு அரசியல் கட்சியோட முடிவுக்கு மாறாக அவங்களுக்கு வந்து நீங்கள் அமைச்சர் பதவி கொடுத்தா அது என்ன ஒன்று பண்ணால் நீதிமன்றத்துக்கு போனால் இவங்களுக்கு பெரிய பின்னடைவை தரும். அதனால் இவங்க வந்து இந்த கட்சி பொறுப்புலேருந்து விலகிட்டு, எம்எல்ஏ பதவியிலேருந்து விலகிட்டு தனியாக வந்து இவங்க தாவைக்காலையோ இல்லை தனியாக போட்டிக்கிட்டோ வென்று வந்தால் தான் இவங்களுக்கு வந்து இந்த மறுபடியும் பதவி கொடுத்து தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இந்த தீர்ப்புடைய சாராம்சம் இருக்குது. ஆக அந்த அடிப்படையில் மாநிலத்தில் நடந்த வழக்கு இது வந்து மகாராஷ்டிராவில் நடந்த வழக்கு. சுபாஷ் தேசாய் வெர்சஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரான்ற வழக்கில் சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கில் மகாராஷ்டிரா கவர்னர் எதிர் இப்போ சுபாஷ் தேசாய்ன்ற வழக்கு தான் அந்த வழக்கோட பேர். இந்த வழக்கு 2023 வந்த வழக்கு. இதில் தான் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லிடுச்சு, பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தான் பவர் இருக்கே தவிர அந்த சட்டமன்ற கட்சியோடைய ஒரு ஃபேக்ஷன் அதிகமாக இருக்காங்க, ஒரு ஃபேக்ஷன் ஒரு குழுவினர் அதிகமாக இருக்காங்கன்ற காரணத்தினாலேயே அவங்களுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சட்டமன்ற தீர்ப்பில் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் மிக தெளிவாக வந்து சில விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, யாருக்கு வந்து அதிகமான பவர் இருக்குது, யாருக்கு வந்து அதிகமான பவர் இல்லை அப்படின்னு பார்த்தா, சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படுறது அரசியல் கட்சிக்காகத்தான் வந்து எம்எல்ஏ வராங்க, அரசியல் கட்சிக்கு தான் வந்து கொறடா வராங்க, அரசியல் கட்சி தான் தலைமை கொறடா. எல்லா எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினரும் அரசியல் கட்சியால் தான் உருவாக்கப்படுது. அது என்னென்னா, இந்த 1985 இந்த 52வது சட்டத்திருத்தம் மூலம் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா அரசியல் கட்சிக்கும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் ஒரு பங்களிப்பு வேணும், நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் பங்களிப்பு வேணுன்ற அடிப்படையில் தான் இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த சட்டத்திருத்தத்தையே கொண்டு வராங்க. இப்படி சட்டத்திருத்தத்தை கொண்டு வரும்போது அதுக்கு மாறாக வந்து நீங்கள் ஒரு கட்சியோட கொறடா உத்தரவுக்கு மாறாக நீங்கள் ஒரு வாக்கு அளிக்கிற போது வந்து கட்சியோடைய அந்த நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்திலேயே பங்கேற்கிறதோட அந்த பிரதிநிதித்துவத்தை பின்னுக்கு தள்ளுறதாகாதா? இல்லை சார், இப்போ நீங்கள் இப்படி சுபாஷ் தேசாய் வழக்கெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் என்ன அதிமுகவினுடைய அந்த அணி தரப்பில் சொல்லப்படுதுன்னா, சட்டமன்றத்தில் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க அது கிடையாது தான் இந்த தீர்ப்பாக தான் சொல்லுது. ஒரு நிமிஷம், இந்த தீர்ப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு லேமேனாக பார்க்குறப்ப 25 எம்எல்ஏக்கள் சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி தரப்பில் இருக்காங்க. இந்த தரப்பில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வெறும் 22 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. அப்போ எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை எங்கே கூடுதலாக இருக்கோ அதை நோக்கி தானே அந்த கட்சி முடிவுகள் நகரும். இல்லை ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது வந்து அந்த இந்த தீர்ப்பில் மிக தெளிவாக சொல்கிறாங்க என்னென்னா, அதில் வந்து சீஃப் விப் அண்ட் லீடர் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி மஸ்ட் பி அப்பாயிண்டட் பை தி பொலிட்டிக்கல் பார்ட்டி. அரசியல் தலைமை கொறடாவும் அந்த கட்சியோட தலைவரும், அரசியல் அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சியோட தலைவரும், இப்போ வந்து அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அது யார் தேர்ந்தெடுக்க முடியும்னா, லீடர் ஆஃப் த பார்ட்டி தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து தேர்ந்தெடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியோட தலைவர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி தான் தேர்ந்தெடுக்க முடியும்னு நம்ம சொல்ல, இந்த தீர்ப்பு சொல்லுது, இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லிடுச்சு என்னென்னா, அரசியல் கட்சிகளுக்கு தானே வந்து இவ்வளோ பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க, அரசியல் கட்சி தானே வந்து அரும்பாடுபட்டு எம்எல்ஏக்களை உருவாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அதிகாரம்ன்றது வந்து அரசியல் கட்சிக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த சீஃப் விப் அண்ட் லீடர் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி மஸ்ட் பி அப்பாயிண்டட் பை தி பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் நாட் த லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி பிகாஸ் த 10th that the whip must be issued by the political party அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொறடாவை வந்து யார் வந்து தேர்ந்தெடுக்க முடியும்னா அரசியல் கட்சி தான் தேர்ந்தெடுக்க முடியும். அப்புறம் சட்டமன்ற கட்சி தலைவரையும் அரசியல் கட்சி தான் தேர்ந்தெடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது அது வந்து அப்புறம் பாருங்கள், அடுத்த லைன் நாட் த லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி, சட்டமன்ற கட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து எதிர்கட்சி அந்த கட்சியோடைய சட்டமன்ற கட்சி தலைவரையும் அரசு கொறடாவையும் தேர்ந்தெடுக்க முடியாது, அரசியல் கட்சி தான் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது குழப்பமாக தான் இருக்கும். ஆனால் என்னென்னா, அரசியல் கட்சி தான் அங்கீகாரம் இருக்குது, அரசியல் கட்சி தான் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த லைன் பாருங்கள், the authority authorized by the political party, thus the whip cannot be issued or altered by a majority of the legislature party. அதாவது வந்து அரசியல் கட்சிக்கு தான் எல்லா விதமான அதிகாரமும் இருக்குது. அந்த லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி ஒன்று சொல்கிறாங்க, இப்போ அதிகப்படியான மெம்பர்கள் ஒரு குரூப்பில் இருக்காங்கன்றதுனால அவங்க எடுக்கிற முடிவு வந்து அரசியல் கட்சியை கட்டுப்படுத்தாது
அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வழக்கை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இருக்குது. கட்சியோட தலைவர் என்ன சொல்கிறாரு, இவங்க கட்சி அதிமுக பற்றி எப்படி தலைவர் கிடையாது, பொதுச் செயலாளர் தான். அந்த பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கட்டுப்பட்டு தான் இவங்க நடந்திருக்கணும். அப்படி நடக்கலை. ஆனாலும் நாங்கள் அதிகப்படியான நம்ம எண்ணிக்கையில் நாங்கள் இருக்கிறோம், அதனால் நாங்கள் தான் அதிமுகன்னு இவங்க கிளைம் பண்ணவும் முடியாது. ஏன்னா கட்சி எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கிறதுனால இவங்களுக்கு அதை கிளைம் பண்ணுறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. அதனால் இவங்களுக்கு இவங்களை வேணால் அமைச்சராக கொண்டு வரலாம். ஆனால் அரசியல் சட்ட நெறிமுறைகள் என்ன சொல்லுதுன்னா அப்படி கொண்டு வர்றது தவறு அப்படின்னு சொல்லுங்கள் சார். இதில் சபாநாயகர் அவருக்கும் பேச வாய்ப்பளிக்கிறாரு. முதல்வர் விஜய் அந்த பிரிவு அதிமுகவினரை சந்திக்கிறாரு, சால்வை போத்துறாரு, பரஸ்பரம் மரியாதை தெரிவிச்சுக்கிறாங்க. அப்போது சபாநாயகரோட முடிவு ஆப்வியஸாக எதை நோக்கி போகும் அப்படிங்கிறது வெளியிலேருந்து பார்க்குறப்ப தெரியுது. அப்போது இதையெல்லாம் தாண்டி சபாநாயகர் தான் வானலாவ அதிகாரம் படைத்தவங்க சட்டமன்றத்திற்குள்ள அப்படின்லாம் பேசுகிறாங்க. இதை நீதிமன்ற தீர்ப்பு கட்டுப்படுத்துமா? அது கட்டுப்படுது. ஏன்னா சபாநாயகரோட முடிவு ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு அப்பாற்பட்டது கிடையாது. நீதித்துறையினுடைய ஆய்வுக்கு உட்பட்டது தான் சபாநாயகரோட முடிவு. ஏன்னா பல்வேறு வழக்குகளாக சபாநாயகர் என்ன பண்ணிட்டாரு, அரசியல் கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்காம இவராக தன்னிச்சையாக எடுத்த முடிவுகள் பல இடங்களில் இப்போ மகாராஷ்டிராவில் அந்த ஏக்நாத் சிண்டே வழக்கில் அதான் சொல்கிறாங்க. இவங்க கட்சிக்கு ராஜ் தாக்கரேயோட கட்சிக்கு இவங்க வாய்ப்பு கொடுக்கல, சிவசேனாவுக்கு வாய்ப்பு கொடுக்கல, இவங்களே தன்னிச்சையான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆக அந்த அடிப்படையில் சபாநாயகர் எந்த முடிவு எடுத்தாலும் இது நீதிமன்றத்துக்கு தான் செல்லும். நீதிமன்றத்துக்கு செல்கிற பட்சத்தில் அரசியல் கட்சிக்கு வாய்ப்பு முடிவுக்கு கட்டுப்படாமல் இந்த ஓட்டு போடுறவங்களுக்கு அதிகப்படியான எண்ணிக்கை அது தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தைகள்லாம் மிக தெளிவாக இருக்குது. எண்ணிக்கையில் அதிகப்படியான ஒரு குரூப் இருக்கும்போது அந்த குரூப்புக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து அவங்கள கட்சியை நீங்கள் அங்கீகரிக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தான் பவர் இருக்குது, அரசியல் கட்சிக்கு தான் பவர் இருக்குது. அப்படின்ற போது எண்ணிக்கையில் அதிகமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா கொறடாவை தேர்ந்தெடுத்தது யார்? அரசியல் கட்சி தலைவரை தேர்ந்தெடுத்தது, அந்த கட்சியோட தலைவர் தேர்ந்தெடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் கட்சி தான் முடிவெடுக்க முடியும். கட்சியை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கார். கொறடா யார்கிட்ட இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட இருக்காங்க. கொறடா உத்தரவுக்கு எதிராக யார் எந்த விதத்தில் செயல்பட்டாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தான் சுபாஷ் தேசாய் வழக்கு சொல்லுது. அந்த அடிப்படையில் இவங்களோட எந்த நடவடிக்கை எடுத்தாலும் சபாநாயகர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் எந்த உத்தரவு பிறப்பித்தாலும் அது நீதிமன்றத்துக்கு செல்லும். அதுக்கு எதிரான உத்தரவு தான் கிடைக்கும். இப்போ ஒருவேளை இந்த 25 பேரை ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் தானே இந்த நீங்கள் சொல்கிற சட்டமெல்லாம் அவங்க மேலே இல்லை அவங்க மீது இவங்க நடவடிக்கை எடுக்காமல் வச்சுருந்தாலும் ஒருவேளை அதாவது அந்த தீர்ப்பு தெளிவாக சொல்லிடுச்சு. கொறடாவோட உத்தரவுக்கு எதிராகவோ கொறடா உத்தரவை செயல்படுத்தாமலோ அல்லது விலகி இருந்தாலோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றதா அதுதான் கட்சி தவறு. ஆனால் இங்கே 2 கொறடா இருக்காங்களே, எடப்பாடி தலைமையில் ஒரு கொறடா. அப்படிலாம் இருக்க முடியாது. ஒரு கொறடா தான் இருக்க முடியும். ஒரு சீஃப் விப் ஒன்று இருக்க முடியும், அந்த பேர்னா டெபுட்டி விப் ஒன்று இருப்பாங்க. அரசு தலைமை கொறடாவாக இருப்பாங்க, அடிஷ்னலாக துணைத் தலைவர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அதான் துணை கொறடா ஒருத்தர் இருப்பார், தலைமை கொறடா ஒருத்தர் இருப்பாங்க. அப்படி தான் இருக்க முடியும். அதுதான் சட்ட விதிகள் அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுக்கு மாறாக இவங்க தரப்புலேருந்து ஒரு கொறடா உருவாக்க முடியுது. அதுதான் தெளிவு. அந்த தீர்ப்பு சுபாஷ் தேசாய் வழக்கு மிக தெளிவாக சொல்லுது. என்னன்னா அந்த கொறடாவை யார் தேர்ந்தெடுக்க முடியும்? அரசு தான் தேர்ந்தெடுக்க, அந்த கட்சி தான் தேர்ந்தெடுக்க முடியும், பொதுச் செயலாளர் தான் தேர்ந்தெடுக்க முடியும். லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி ஹேஸ் நோ பவர் டு அப்பாயிண்ட் விப், சீஃப் விப் அஸ் வெல் அஸ் விப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எங்கேருந்து பவர் இருக்குது? அப்போ சிவிஎஸ் எஸ்பிவி இந்த அணியோட எதிர்காலம் என்னவா தான் இருக்கும்? சிவிஎஸ்னா சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி. சிவி சண்முகத்தை சிவிஎஸ்ன்னு சொல்லிட்டீங்களா? இவங்களுக்கு இவங்க இது கட்சித்தாவல் அதுக்குனால தான் சார் பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்குது. அப்படின்ற அடிப்படையில் தான் 1985 வருடம் 52வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதோட நோக்கம் என்னன்னா ஆன் த கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிஃபெக்ஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கட்சித்தாவல் தான். டிஃபெக்ஷனை வேறு ஒன்றும் இல்லை, கட்சித்தாவலுக்கு வேறு கட்சி இவங்க தாவுறாங்க அப்படின்ற அடிப்படையில் அவங்கள மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றது அதில் கிரவுண்டு. அப்புறம் இது கட்சித்தாவல் தானே. தலைமைக்கு நீங்க பார்க்கலையா? அப்படி பார்க்கல, அந்த தீர்ப்பில் அப்படி பார்க்கல. அரசியல் கட்சியோட தலைமை என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு தான் இவங்க கட்டுப்பட்டு நடக்கணுமே தவிர பெரும்பான்மையாக முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் போகக்கூடாது, சபாநாயகர் போகக்கூடாது அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா கொறடாவை தேர்ந்தெடுக்கிறது அரசியல் கட்சின்ற அடிப்படையில் இவங்களுக்கு பெரும்பான்மையான எண்ணிக்கையில் அதையும் இந்த தீர்ப்பில் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் பெரும்பான்மையாக ஒரு எண்ணிக்கையை கொண்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு அவங்க மீது நடவடிக்கை எடுக்காமல் தள்ளி போடுறது என்பது ஏற்புடையதாக இருக்காது அப்படின்றாங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் விட்டுருப்பாங்க. ஆனால் இங்கே இன்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க.
மூட் பண்ணிட்டாங்க. இந்த வந்து சபாநாயகர் அணுகி நடவடிக்கை எடுக்க கோரிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நடவடிக்கை அந்த மனு கொடுத்துட்டாங்க, பெண்டிங்கில் இருக்குது, ஆய்வில் இருக்குன்னு சொல்லி சபாநாயகர் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது நடவடிக்கை எடுத்தானே ஆகணும். நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாலும் அவங்க நீதிமன்றத்துக்கு போவாங்கல்ல. இவ்வளோ நாள் வந்து பெண்டிங்கில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல. நீங்கள் சொல்கிற எல்லாமே சட்டப்படி சட்ட தீர்வு இதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறீங்க. அரசியல் படி பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை பாஜக இயக்குது. இப்போ எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இந்த தரப்பையும் பாஜக தான் தூண்டி விட்டு அமைதியாக வேடிக்கை பார்க்குது. இன்னொரு பக்கம் விஜய்க்கு ஆல்ரெடி பாஜகவோட தொடர்பு இருக்குது, அவங்க தான் சிறுபான்மை வாக்குகளை உடைக்கிறது. அது எப்படி எல்லாரையும் எப்படி பாஜக இயக்க முடியும்? இப்போ இது எல்லாமே தானே சார் பேசப்படுது. அப்போ இது மூணில் எது தான் சரியாக இருக்கும்? அதிமுக உண்மையிலேயே பாஜக உடைக்குதா, அல்லது இயல்பாக தன்னெழுச்சியாக அந்த தலைவர்கள் ஒருத்தரோட மோதிக்கிறாங்க? இல்லை, அதிமுக பாஜக உடைக்குதா, இல்லை தாவேக வந்து அதிமுக உடைக்குதான்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்களாம், வந்து தாவேக தான் அதிமுக உடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அதை வந்து பரிசீலனிக்கணும். அதை வந்து விமர்சன பார்வையோட அதை பார்க்கணும். எப்படி சார் விஜய் போயிட்டு அதிமுக உடைப்பாரு? இல்லை, அப்படி தானே போய் அவங்க ஒரு ஃபேக்ஷன் போய் ஏங்க வேலுமணி மேலே வழக்கு இல்லையா, விஜயபாஸ்கர் மேலே குட்கா வழக்கு இல்லையா, அதனால தான் அவர் எடுத்து உடப்பாருங்க. சிவி சண்முகம் மேலே வழக்கு கிடையாதா? இப்போ வந்து அப்புறம் வந்து விஜயபாஸ்கர் மேலே வழக்கு இல்லையா? விஜயபாஸ்கர் மேலே வந்து இப்போ இடையிலப்பட்ட வழக்கு நடந்து அதில் வந்து நீதிமன்றத்தில் போய் விலக்கு வாங்கிட்டுலாம் வரலையா? இப்படி எல்லாரு மேலேயும் வழக்கு இருக்குது. அவங்க அந்த வழக்குலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காகத்தான் வந்து விஜயோட டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது வழக்கும் காரணங்கிறீங்க தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய. ஆமாம், இந்த வழக்குகள்லேருந்து தப்பிக்கணும் தான் அவங்க வந்து தாவேக்கோட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஆளுங்கட்சியோட ட்ராவல் பண்ணால் அவங்களுக்கு வந்து வழக்குகள்லேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழலில் வந்து தலைவருக்கு கீழே இவங்க இல்லைன்னு கேட்டிங்கன்னா கட்சி வந்து அழிவு பாதையை நோக்கி தான் போகும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் எல்லோரும் வந்து தலைமை பக்கம் தான் நிற்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு தலைமை பண்பில் இருக்கவங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் ஒருங்கிணைச்சு போயிருக்கணும். ஓபிஎஸ்ஸை கட்டி விட்டார், அவர் வந்து வேறு வழி இல்லாமல் திமுகவுக்கு போயிட்டார். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, சசிகலா அம்மா என்ன பண்ணாங்க? இவர் முதலமைச்சர் ஆக்கினதை தவிர்த்து அவங்க செஞ்ச பாவம் என்ன, பழி என்ன? இவர் முதலமைச்சர் ஆக்கினதுனால அவங்களுக்கு வந்து அரசியல் இது பிறன எதிர்காலம் இல்லாமல் போச்சு. அரசியல் எதிர்காலமே இல்லாமல் போயிடுச்சுல்ல. அந்த அம்மாவோட எதிர்காலன்றது என்ன பெரிய கேள்விக்குறியாகி போச்சுல. இன்றைக்கி வந்து நோட்டாவோட கம்மியான வாக்குகளை வாங்கியிருக்காங்கல்ல. அவங்கள வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்களை நிர்மூலமாக்குனது யாரு? ஆனால் பல இடங்களில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக இந்த வாக்குகளை சேதாரத்தை ஏற்படுத்துறது அவங்கள தானே இருக்கு. அப்படிதான். அது என்னன்னா, இவங்க வந்து அவரை வந்து அந்த அளவுக்கு அவங்கள வந்து பழி வாங்கியிருக்காரு, அவங்கள வந்து ரொம்ப உதாசீனப்படுத்திட்டாரு. அது பிறகு ஏற்றி விட்ட ஏனியை வந்து எட்டி ஒதுக்கிற கதையாக போயிடுச்சு. அதுவே அவருக்கு திரும்பி வருது. ஆமாம், அவர் வாட் இஸ் சோ யூ ரீப்னு சொன்னா வெள்ளைக்காரன், நீ எதை விதைக்கிறையோ அதானே அறுக்க முடியும். நீ வினையை விதைச்சிட்டு வேற எதுவும் அறுக்க முடியாதுல்ல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தான் இவங்க இருக்கிறாங்க. எல்லாரையும் ஒருங்கிணைச்சு பேசணும், எல்லாரையும் வந்து தலைமை பண்பு என்பது என்னன்னா, இந்த மாதிரியான தோல்வி கண்ட நேரத்தில் எல்லாரையும், இந்த கட்சியோட அனைத்து தரப்பு மக்களையும், வெளியேறினவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு பேசாத வரையில் இவங்களால எந்த தீர்வையும் வந்து கொண்டு வர முடியாது. அதான் சார், மறுபடியும் என்ன கேள்வி எழுது அப்படின்னா, பாஜக அதிமுக உடைக்குதுங்கிற இடத்துல இருந்து இப்போ தாவேக அதிமுக உடைக்குதுங்கிற இடத்துக்கு பலரும் நகர்ந்திருக்காங்க. இது அப்படிதான் நடக்குதா? அப்போ பாஜகவோட ரோல் தான் அதில் என்ன? அமைதியாக வேடிக்கை. பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய பங்களிப்பு, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, ஏடிஎம்கே இந்த தமிழ்நாட்டில் அழியணும். ஏடிஎம்கே அழிஞ்சால் தான் அவங்களால ஏதாவது ஓரளவுக்கு இங்கே ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏடிஎம்கே இடத்த இவங்க பிடிக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் அதுக்கு செக் வைக்கிற மாதிரி இப்போ வந்து தாவேக வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஏடிஎம்கே வந்து 40 எம்எல்ஏ 44 எம்எல்ஏன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை வந்து இவங்க தனதாக்கிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. யார் பார்க்குறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியும் அதை வந்து முயற்சிக்குது. ஆனால் அவங்களால வந்து கிரவுண்டில் வந்து ஒர்க் பண்ண முடியாது. பின்னாடி இருந்து அவங்க இயக்கிட்டு இருக்காங்க. நாளை மறுநாள் வந்து அடுத்த தேர்தலில் வந்து அந்த இடத்த வந்து அபகரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே ஓட்டர்ஸ்ன்றது வந்து ஸ்ட்ராங் ஓட்டர்ஸாக இருக்காங்க. அந்த ஓட்டர்ஸ் வந்து உங்களால் உண்மை இந்த தேர்தலையும் வந்து ஏடிஎம்கே வாங்கக்கூடிய வாக்குகளை வந்து அப்படியே வாங்கியிருக்கு. 47 சீட்டுகள் வாங்கியிருக்காங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. அவங்களோட ஓட் பேங்க் அப்படியே தான் இருக்குது. ஆனால் என்னென்னா, அதை வந்து பிஜேபியாக கன்வெர்ட் பண்ணுறதா, தாவேக்காவாக கன்வெர்ட் பண்ணுறதா அப்படின்றதா அவங்களுக்கு போட்டியாக இருக்குது. இப்போ ஏன்னா ஒன்று வந்து ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே தானே அவர் பேசினார். இவங்க தோற்றதுக்கெலாம் வேறு ஒன்றும் காரணம் இல்லை. லைன் பை லைன் அன்னைக்கே வந்து ரெபுட்டல் கொடுத்துருந்தாங்கன்னா, எதிர்த்தாக்குதல் பண்ணியிருந்தாங்கன்னா, பதில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருப்பாங்களா? அப்போ பாஜக எடப்பாடி பழனிசாமியை இன்னொரு ஓபிஎஸ்ஸாக மாற்றிட்டு இருக்கா? ஆமாம், அப்படி தான் பண்ணுறாங்க.
அப்படி தான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து விஜய் தாவேக்காவும் வந்து அதிமுக வந்து கபலீகரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பிஜேபியும் கபலீகரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த சூழலில் வந்து அரசியல் சட்ட ரீதியாக வந்து அவங்களுக்கு தீர்வு கிடைக்குமா, இந்த வேலுமணி தரப்புக்கு தீர்வு கிடைக்குமானா இல்லை. அதான் சார் கேட்குறேன். இப்போ பாஜக தான் இதை திட்டமிட்டு பண்ணுது அப்படின்னா, எடப்பாடி தரப்பை பலகீனப்படுத்தணும் அப்படின்னா அதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம்னா அவங்க தரப்பை பலப்படுத்த தானே பாஜக பார்க்கும். அவங்க பலகீனமான ஒரு பாயிண்ட் இல்லை. அவங்களுக்கு தேர்தலில் நின்று வெற்றி பெற்று ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை அது நிற்பாங்களான்னு தெரியாது இல்லையா, விசில தானே வாய்ப்பு இருக்கு. இல்லை அதுதான் அப்போ வந்து அவங்க வந்து இப்போ யாருக்கு ரோல் பண்ணுறாங்க தெரிஞ்சிடுதுல்ல. அவங்க விசில் நின்று ஜெயிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அப்போ வந்து அவங்க ஏடிஎம்கே எம்எல்ஏ இருக்க முடியாதுங்களே. அது ஏடிஎம்கே எம்எல்ஏ எப்படி இருக்க முடியும்? அதுக்கப்புறம் அவங்க தாவேக்கு மாறிடுவாங்களே. அப்போ இப்போ கேள்வி என்னன்னா, இவங்க வந்து ஜென்யூனான தூய சக்தின்னு சொன்னாங்க இல்லையா, ஊழல் வழக்குகளில் அமைச்சராக இருந்து ஊழல் வழக்குகளை குட்கா வழக்கில் சந்திக்கக்கூடிய விஜயபாஸ்கர், அப்புறம் வேலுமணி, இன்னொரு எம்ஆர் விஜயபாஸ்கர், தங்கமணி, இவங்க எல்லாரையும் இவங்க சேர்த்துக்கிட்டு எப்படி வந்து தூய சக்தியாக இருக்க முடியும்? இதில் வந்து சார் ஜெயக்குமார், செல்லூர் ராஜு இவங்கெல்லாம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்காங்க. அவங்க நியூட்ரலாக இருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து எம்எல்ஏ கிடையாது, அவங்க வெளியில் இருக்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க வந்து இந்த இதில் வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட கலந்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு விருப்பம் காட்ட மாட்டேங்கிறாங்களே. அவங்க வேற எதுவும் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து பேசணும்னு நினைக்கிறாங்க. அதாவது என்னன்னா, ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சியிலேருந்து பல பேரை நீக்கி வச்சிருக்காங்க. இப்போ ஏடிஎம்கேலேருந்து நீக்கிறவங்களை எண்ணிக்கையை பார்த்தா அது பல மடங்கு இருக்கும் போல இருக்குது. இருக்கிறவங்கள விட நீக்கினவங்க அதிகமாக இருப்பாங்க போல இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது ஒரு கட்சி. அதான் சிவி சண்முகம் சொல்றாரு, இவர் பொதுச் செயலாளராக வந்ததுக்கப்புறம் செஞ்ச ஒரே வேலை அவர் ஏற்று பேசின எல்லாரும் நீக்கினது தான். அது தவறு இல்லையா? அவங்களெல்லாம் கூட்டி பேசணும், எல்லாரையும் கூட்டி பேசணும், கலந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரையும் கலந்து பேசி ஒரு தீர்வு எடுத்தாங்கன்னா அது வந்து சரியாக போயிடும். சார் தோல்வி சகஜம் தானே, அதற்காக கோச்சுக்கிட்டு கட்சியை உடைக்கிறது சரியா? அதாவது வந்து பெயக்கண்டும் நஞ்சுண்டமையவர் நயத்தக நாகரிகம் கருதுபவர்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. தோல்வி வரும்போது அதை வந்து ஏற்றுக்கணும், மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும். இல்லையே அவங்க கூட இருக்க விஷமே கொடுத்தாலும் அதை சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக இருக்கவன் தான் வந்து சரியான தலைவன் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு. அதை மாதிரி இல்லாமல் எடப்பாடிக்கு அதை மாதிரி இல்லாமல் அது எப்படின்னா அவங்களோட பண்பு அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல பண்புகளுடையவங்க கூட இருக்கவங்க விஷத்தை கொடுத்தா கூட அதை சாப்பிட்டுட்டு வந்து மற்ற அடுத்த கட்டத்தை நகரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா இங்கே வந்து அப்படி இல்லை. அவர் வள்ளுவர் சொல்கிற தலைமை பண்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கானா இல்லை. எல்லாரையும் புறக்கணிக்க வச்சுட்டு தான் மட்டும்தான் தலைவராக இருக்கணும், மற்றவங்க யாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து எப்படி சரியாக இருக்கும்? ஆனால் அதிக அளவு இந்த தேர்தலுக்காக உழைச்சது அவர் தானே சார், பல முறை. அதுதான் சொல்கிறேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த உழைப்பு வந்து வெற்றியை நோக்கி பயணிக்கல. இப்போது டிஎம்கே ரூலிங்கில் இருந்தாங்க. அப்போ வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து கட்சிக்கான எதிர்ப்பு அலைன்றது ஏடிஎம்கேக்கு தானே போயிருக்கணும், விஜய்க்கு எப்படி போகுது? அப்போ மக்கள் வந்து இவரை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக பார்க்கல. ஆனால் வலுவான எதிர்கட்சியாக இருக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு உங்களை தொடர்ச்சி எரிஞ்சல மக்கள். இல்லை, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வெற்றி பெற அளவுக்கு உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வரல. இது சார் இப்போ அதாவது வந்து தேர்வில் வந்து 35 மார்க் எடுத்தால் தான் பாஸு. 35 மார்க் எடுக்காமல் 25 மார்க் எடுத்துட்டா 25 மார்க் வந்து சாதாரண மார்க்கானு கேட்கறது எப்படி சரியா இருக்கும்? இல்லை, ஆனால் 35 மார்க் யாருமே எடுக்கலையே, விஜயுமே எடுக்கல. இல்லை, விஜய் வந்து மறுபடியும் போஸ்ட் எலெக்ஷன்ல அலையன்ஸ் வச்சு எடுத்துட்டார்ல, அந்த அரியர் எழுதி பாஸ் பண்ணாம அவர் வந்துட்டார்ல, அந்த வாய்ப்பு உங்களுக்கு இல்லையில. ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி போகிறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்றாச்சு. இல்லை, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை. இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா எல்லாரையும் இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. சசிகலா அம்மாவை கூப்பிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது, புகழேந்தியை கூப்பிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லை. பெங்களூர் புகழேந்தியை வந்து அந்த கட்சியில் இணைச்சிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி கட்சியை விட்டு நீக்கி இருக்க மிகப்பெரிய தலைவர்கள் அவங்கெல்லாம் ஒரு பின்புலத்தோடு இருக்கிறாங்க. சசிகலான்றது சாதாரண இல்லை, அவங்க ஒரு பின்புலத்தோடு இருக்கிறாங்க. அந்த அவங்க புலி வருதுன்னு சொல்லி அவங்களுக்கு நீண்ட காலமாக ஒரு இமேஜ் கொடுக்கப்பட்டுச்சு, ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. இப்படி அதிமுக பிளவுன்னு இருக்கிற நேரத்துலையும் அவங்களால பெருசாக எதுவும் பண்ண முடியல. அன்னைக்கு பேட்டி கொடுத்து கண்ணீர் விட்டாங்க, மாற்றம் நடக்கும். இல்லை, கட்சி தான் நீங்கள் கைப்பற்றி வச்சுருக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும்? ஏன்னா இதே எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, தங்கமணி எல்லாம் போய் அந்த அம்மா காலில் விழலையா? அந்த அம்மா காலில் விழுந்தானே இருந்தாங்க. நீங்கள் தாம்மா வரணும், கட்சியை பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லியா? அவங்க சிறைக்கு போனாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு மோசமான சதியை பண்ணி அந்த அம்மா சிறைக்கு அனுப்புனாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு பின்னடைவை சந்தித்தாங்க. ஒருவேளை அவங்க சிறைக்கு போகாமல் அவங்க முதலமைச்சர் வாய்ப்பு கிடைச்சிருந்ததுன்னா இது மாதிரி நடந்திருக்காதே. இப்போ சிவி சண்முகம் தரப்பில் ஓபிஎஸ் ஏன் விட்டீங்க, தேமுதிக ஏன் கூட்டணியிலேருந்து விட்டீங்க, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி ஏன் விட்டீங்க,
பலரையும் கேட்குறாங்க. ஆனால் சசிகலாவை பற்றி பேசுகிற மாதிரி ஒன்றும் தெரியலையே. எல்லாரையும் சேர்க்கணும் முன்னாடியே பேசியிருக்காரு பாருங்க. அந்த அம்மாவையும் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அவங்க எல்லாரையும் சேர்த்தா தான் வந்து கட்சி வந்து கட்டமைப்போட இருக்கும். அப்படி இல்லைன்னா பெரிய சிக்கலாகிடும். அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி 25 பேரும் ஒரு சிக்கலான நிலைமையில தான் இருக்காங்க. நீதிமன்ற தீர்ப்பின்படி எந்நேரமும் உங்கள் பதவி பிடுங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்து பதிவுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.